பெண்ணை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தின்னு சொல்லுகிற டேனியல் காந்தி போராட்டம் பண்ணுவாருன்னு பார்த்தா போயிட்டார் இந்தியை அழிக்கிறதுக்கு. தமிழிசை இந்தி தமிழிசை என்று வைத்துக் கொள்வீர்களா? அண்ணாமலை இந்தி அண்ணாமலை என்று வைத்துக் கொள்வீர்களா? நான் அவரை கேட்கிறேன். திருமுருகன் காந்தி, காந்தின்றது நீங்க வாங்கின பட்டமா? திமுக காசு வாங்க, அவன் காலில் விடு, அவனுடைய கொடுக்கிற எச்சி பணத்தை வாங்கி குடி, தப்பு இல்லை. ஆனா என்னை முட்டாளாக்குனா உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க வந்து தமிழிசைன்ற பேர் அழகா வச்சிருக்காங்க, அவங்க இந்தி தமிழிசை வச்சிருக்க, நீ எதுக்குடா காந்தின்னு வச்சிருக்க? மானங்கண்டவன். முதல்ல அந்த காந்தி பேரை தூக்கணும்ல. உன்னுடைய ஒரிஜினல் பேரு என்ன? காந்தின்றது நீ வாங்கின பட்டமா? இந்தின்னு எழுதிக்க, நீங்க எழுதிக்க, நான் எழுத மாட்டேன். அப்படின்னா உன் பேக்கெட் இருக்க பணத்தெல்லாம் இந்தியில் எழுதிருக்க, என்ன பண்ணுவேன்? நான் டேனியல் காந்தி மாற்றிக்கிட்டேன்ல திருமுருகன் காந்தின்னு. நீங்கள் ஏன் ஸ்டாலின் வச்சுருக்கீங்க? பேரை மாற்றுங்க, எனக்கு இது பிடிக்கல. சொல்ல துப்பு இருக்கா அவனுக்கு? துப்பு கட்டவனே. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜி. சார், ஆக்சுவலாக கனிமொழி அவர்கள் வந்து இந்த விளாத்திக்குளம் போயிருந்தாங்க. அங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சு கனிமொழி அவர்களை வந்து அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா கமலஹாசன் அவர்களுமே வந்து இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குது, சொசைட்டி சரியா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வாதத்தை வைக்க வராங்களே சார். என்னதான் இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புன்ற விஷயம் எப்படி பார்க்கப்படும்? இல்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பொது வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் பொது வெளியில் வாயை திறந்துருக்காரு. எது வாயை திறந்துருக்காரு? மகாநதி படத்தில் அவர் எழுதின ஒரு வசனத்தை சொல்கிறார். இந்த மாதிரி கூவம் யார் சுத்தப்படுத்தணும்னு சொல்ல, யாருன்னா சுத்தப்படுத்திருப்பாங்கன்னு சொல்லி அவன் ஒன்று கடிச்சிட்டு போகிற மாதிரி இங்கே நேர்மையற்ற ஒரு அரசாங்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் நீங்கள் வளர்ச்சின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் கிடையாதுன்னு நேரடியாக டேரா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படின்னு பட்ட பரிவர்த்தனமாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் கமலஹாசன் பதிவு பண்ணிட்டார். எக்ஸ் வலைதளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்ட சண்முகம் வந்து பொது வழியில் பதிவு பண்ணுறப்ப என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மேடையில் சொல்கிறப்ப காவல்துறையை முன்னிலைப்படுத்தவும், காவல்துறை செய்கிற தவறுகளை தட்டி கேட்காமல் அவர்களுக்கு முட்டு கொடுக்குற வேலையை தொடர்ந்து திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் காவல்துறை உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்றாது, மக்கள் தான் ஓட்டு போட்டு உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற முடியும். யார் சொன்னதுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் காவல்துறை செய்கிற தப்பெல்லாம் நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காவல்துறை ஓட்டு போட்டால் மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரும் பதிவு பண்ணிட்டார். இப்போ அந்த தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் முதல் பிரச்சனை என்னென்னா, அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அவங்க அழக்களிக்கிறாங்க. திருப்பி விளாத்திக்குளத்தை தாண்டி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதற்குள்ளேயும் இந்த பெண் இயற்கை விவாதம் வந்து கழிக்க போன அந்த பெண் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம். இன்றைக்கி இது நடந்து அந்த அவங்களோட உடலை கூட வாங்கி புதைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்காமல் இன்றைக்கி போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 நாளாக அந்த விஷயம் போயிருக்கு. இன்றைக்கி வரையும் ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ்ன்னு சொல்லுகிற தமிழக போலீஸ் யார் அந்த குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை. என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் அந்த குற்றத்தை செய்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டிவான ஆளாக இருக்க வேண்டும். இல்லாட்டி இவ்வளோ நாள் இருக்காது, வாய்ப்பே இல்லை ராஜா. இவ்வளோ நாள் இழுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 5 நாளாக இது வந்து பலன்னு இழுக்குதுன்னா யாரோ முக்கியமான ஒரு ஆள் வந்து ஒரு அழுத்தம். யார் அந்த சார்? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்துச்சு பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி இங்கே ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியினுடைய இசைவுக்காக அந்த காவல்துறை வந்து வெயிட் பண்ணிக்கிறது. நான் காவல்துறை வந்து நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா காவல்துறை தன்னுடைய பணியை செய்வதற்கு முழு அதிகாரத்தை, முழு அனுமதியை தமிழக அரசு கொடுத்தா பின்னி பெடல் எடுப்பாங்க அவங்க. எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. நல்ல திறமை வாய்ந்த காவல்துறை தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் அவர்களை தடுக்கிறது. ஸோ இதோட பின்விளைவுகள் என்ன? ஒருவேளை அவங்க வந்து பட்டியலின சகோதரி சேர்ந்தவரா, வேறு மாதிரி எதனா விஷயம் வருமா? ஏன்னா இப்போ பட்டியலின சகோதரி சேர்ந்தவருக்கு அந்த ஆகாஷ் பிரச்சனையே இன்னும் முடியல. யார்? அந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஆகாஷ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு கைகால் உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் பதிவு பண்ணுறப்ப நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிகிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்னுடைய கால்கள் நடுவில் கல்லை வைத்து அடித்தார்கள், என்னை உதைச்சி என்னை வந்து சிதைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு செத்துட்டார். வாக்குமூலம் கொடுத்து செத்தே போயிட்டார்.
அவர் வந்து தீண்டாமை வன்முறை தடுக்கிறதுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வழக்கு பதிவு, அதுக்கு அந்த ஒரு கூட்டாங்க போராடினால. அப்போ எல்லா வழக்கு பதிவு பண்ணுறதுக்கும், எல்லா நிவாரணத்துக்கும், எல்லா நியாயத்துக்கும் ஒட்டுமொத்த மக்களும் கூடி கூடி வாங்க வேண்டியது இந்த ஆட்சியில். அங்கே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், மாடியிலேருந்து விழுந்தான், எல்லோரும் வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, கை காலில் பெல்ட் போடுறது, மாடியிலேருந்து விழுந்தான், கீழே விழுந்தான், கால் உடஞ்சிச்சு, மாவு கட்டு போட்டான்னு சொல்கிற மாதிரி தப்பிச்சு பார்த்தாங்க. ஆனால் வாக்குமூலம் கொடுத்துட்டு இவனோட கெட்ட நேரம் செத்துட்டான். அந்த திலீபன், அதாவது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் தான், அது பேர் திலீபன் மானாமதுரில், அந்த இன்ஸ்பெக்டர் தான் நம்மளுடைய அஜித்குமார் இருக்க திருப்பணத்தில் அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணவர். எப்படி பாரு, எங்கே போனாலும் இந்த வேலை தான் பண்ணுறாரு போல இருக்கு, என்னன்னு தெரில அது. ஸோ இது ஒரு கனெக்டிவிட்டியாக இந்த பிரச்சனை மானாமதுரை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு வகையில். இந்த சைடு திருநெல்வேலி மாவட்டம் லாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமமும் பற்றி கொண்டு எரிகிறது. அப்போ இரண்டுமே வந்து ஒன்று வந்து ஒரு ஆண் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட லாக்கல் டெத்து செத்துட்டான் ஆகாஷ். இங்கே யார் கொலை பண்ணானே தெரியல, 5 நாளாக கண்டுபிடிக்க முடியல. அந்த 5 நாள் கொலையில் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த கொலையாளி ஆளுங்கட்சிக்கு சம்மந்தப்பட்டவனான்ற ஒரு சந்தேக பார்வை நமக்கு எழுகிறது. 5 நாளாக அவர்கள் பிரேத உடலை வாங்காமல் போராட்ட களத்தில் போராடுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறார், நீங்கள் ரொம்ப போராடினா உங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடணும், அவரை தூக்கி ஓரம் கட்டாங்க, வாயராஜா வரணும், அவரையும் கூட்டு உட்கார வச்சிட்டாங்க. அந்தளவு அந்த போராட்டக்களம் வீரியமாக இருக்கிறது. ஒரு +2 படித்த பெண்ணை ஒரு வீட்டில் தனியாக இருந்து இயற்கை வந்து போன அந்த பெண்ணை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்ற விஷயத்தை எடுத்து மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தின்னு சொல்லுகிற டேனியல் காந்தி போராட்டம் பண்ணுவார்னு பார்த்தா போயிட்டார் இந்திய அழிக்கிறதுக்கு. நான் போய் பூங்கா நகரில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இந்திய அளிக்கிறேன், எல்லாரும் வாங்க. இது வந்து திமுகவால் திட்டமிட்டு செய்யப்படுகிறது. நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. இவர்களுடைய ஆட்சி அவலங்களை பொது வழியில் மக்களிடம் கொண்டு போய் சேராத மாதிரி ஒரு டைவர்ஷன் கொடுப்பாங்க. இப்போ விஜயை திட்டுமா, ஆதவர்ஜனா திட்டுமா, நேரடியாக திட்ட மாட்டாங்க. அவருக்கு அந்த கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் PT செல்வகுமார் கொண்டு வந்து அவர் மூலம் திட்ட வைப்பாங்க, SV சேகரை வச்சு திட்ட வைப்பாங்க. இவங்க நேரடியாக எதுலையுமே தலையிட மாட்டாங்க. இப்போ இந்த ஆகாஷோடைய லாக்அப் டெத்தும் நம்மளுடைய அந்த பெயரை குறிப்பிட சொல்ல முடியாது, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளத்தை சேர்ந்த அந்த +2 மாணவி இறந்த இறப்பும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். 2021, 22 வரையும் தான் தேசிய குற்ற ஆவண காப்பகத்துக்கான டேட்டாவை தமிழக அரசு அனுப்பியிருக்கிறது. 23, 24, 25 இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் எவ்வளோ கொலை நடந்திருக்கு, எவ்வளோ போக்சோ கைது செய்யப்பட்டிருக்கு, பாலியல் ரீதியான வன்முறைகள் நடந்திருக்கு, பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு, இந்த டேட்டாவை மத்திய அரசுக்கு இன்னைக்கு வரையும் தமிழக அரசு தரல. தந்தாங்கன்னா நம்பர் 1 மாநிலம், கல்லீரில் நம்பர் 1, கடலில் நம்பர் 1, வட்டி கட்டுறதுல நம்பர் 1 சொல்றல, ஆக்சிடென்ட் பண்றதுல நம்பர் 1, தற்கொலையில் நம்பர் 1, கிட்னி திருடுல நம்பர் 1 சொல்றல, அதே மாதிரி பாலியல் வன்முறையில் நம்பர் 1 வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகன்றனால தான் கூடி யார் வராங்க, நம்ம SP வந்து அருண், டைரக்டர் ஆஃப் போலீஸ் வெங்கட்ராமன் வந்து பேசுறாரு, நம்ம சென்னை போலீஸ்க்கு அருண் வராரு, தீரஜ்குமார் உள்துறை செயலர் தீரஜ்குமார் வந்து இங்கெல்லாம் பாருங்க, நாங்களாம் எங்கள் கைகள் சுத்தமானது, இங்கெல்லாம் எந்த குற்றமும் நடக்கல, அப்படி எதுனா குற்றம் டேட்டா எடுத்தாலும் எங்கேயோ போயிடுவானுங்க ஒரு மாநிலத்தில், அந்த மாநிலத்தில் எவ்வளோ நடந்திருக்கு பார்த்தீங்களா, இங்கே எவ்வளோ நடந்திருக்குன்னா நம்ம அதோட கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பூசி முழுகிற வேலையை தான் பண்ணுறாங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முற்போக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வீதியில் வந்து போராடணும். போனீங்களே, எங்கே போனீங்க? இஸ்ரேல் அமெரிக்கா ப்ளஸ் ஈரான் பிரச்சனைக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு திமுக கூட்டணிக்கு அனைத்து கட்சிக்கும் அமெரிக்கன் எம்பசியில் போராட்டம் பண்ணீங்களே, வேண்டும் ட்ரம்ப் பதவி விலக வேணும்னு போயிட்டாங்க. இங்கே போயிட்டு இன்னைக்கு மோடி பதவி விலகலாம் விட்டு ட்ரம்ப் கிட்ட போயிட்டாங்க. அந்த அளவு ரொம்ப அறிவார்ந்த சிந்தனையுடைய வேணும், ட்ரம்ப் பதவி விலகணும். இவர் கமலஹாசன் லெட்டர் எழுதுறாரு ட்ரம்ப்புக்கு, மிஸ்டர் ட்ரம்ப் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, என்னப்போ இவர் பெரிய உலக மகா தலைவர் மாதிரி, இவர் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் மாதிரி, இவர் லெட்டர் எழுதாரு. நான் லெட்டர் போட்டேன் ட்ரம்ப்புக்கு, அவர் வந்து எப்படி எண்ணெய் வந்து நீங்கள் எங்கள் நாட்டில் ரஷ்யாவில் வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்கணுன்ற மேட்டரை சொல்லுவார், அதனால் நான் லெட்டர் போட்டேன். இங்கே ஒரு காமெடி, இங்கே செம்ம காமெடி நடக்குதுங்க தமிழ்நாட்டில், ஒரே சிரிப்பாக வருது. அரசியலை பார்த்தா செம்ம சிரிப்பு. அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவிற்கான தனித்திறமை இருக்கிறது, தனி நாடு இருந்து எங்களுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது, நீங்கள் எங்களை போயிட்டு ரஷ்யாவில் வந்து அனுமதி வாங்குறது, எண்ணெய் வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு அனுமதி தரோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க சொன்ன கான்செப்ட் வேற, அது வந்து வெளித்துறை அமைச்சகம் அதற்கான விளக்கத்தை வேற மாதிரி கொடுத்துருக்கு. ஒன்றுமே புரியாமல் இவங்க எப்படி தெரியுமா, ஒன்றும் மோடியை எதிர்க்கணும், மோடி எதிர்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சும்மா மோடியை எதிர்த்தால் பெருசாக நம்பர் வரல, பெரிய வியூஸ் வரல, நம்ம வந்து மோடி எவ்வளோ எடுத்தாலும் கடந்து போயிடுறானுங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் நம்பர் வர மாட்டேன், ஃபேஸ்புக்கை மதிக்க மாட்டேன்றானு, ட்விட்டரை தூக்கி அடிக்கிறானுங்க. அப்போ யாரை எதிர்க்கலாம்? ட்ரம்ப்பையே எதிர்த்துட்டா
அதாவது இனிமேல் யாரை எதிர்ப்பானா, ஃபேஸ்புக் அதிபர் இருக்கார் ஒரு மார்க்கு, அவரே எதிர்ப்பானுங்க. மார்க் நீ பண்ணுறது சரியில்லை, நீ போடுற மார்க்கே எனக்கு பிடிக்கல, நீ போடுற மார்க் கம்மியாக இருக்கு மார்க் அப்படின்னு இனிமேல் எழுதுவானுங்க. காமெடி நிறைய நடந்துட்டு இருக்கு. டேனியல் காந்தி உங்கள் பேர். அவர் என்ன கேட்குறாருன்னா, தமிழிசை இந்தி தமிழிசை என்று வைத்துக் கொள்வீர்களா, அண்ணாமலை இந்தி அண்ணாமலை என்று வைத்துக் கொள்வீர்களா, அப்புறம் நம்ம நாயனாரை இந்தி நாயனார் என்று வைத்துக் கொள்வீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் அவரை கேட்குறேன், உங்கள் பேர் என்னது? திருமுருகன். உண்மையான பேர் டேனியல் காந்தி, அது தனி கதை, அப்புறம் வருவோம். திருமுருகன் காந்தி. காந்தின்றது நீங்கள் வாங்கின பட்டமா? காந்தின்றது நீங்கள் வாங்கின பட்டமா, இல்லை காந்தி பரம்பரையில் நீங்கள் வந்தீங்களா? சோனியா காந்தியோட பரம்பரையில் வந்தீங்களா, இல்லை மோகன்லால் கரசன் காந்தி பரம்பரையில் வந்தீங்களா? யார் நீங்கள் இவ்வளோ பெரிய தமிழ் பற்றாடலாம் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு அப்படியே பொங்குது. திருமுருகன் காந்தின்ற இந்தி பேரை ஏன் வச்சுருக்கீங்க? கேள்வி ஒழுல. காந்தின்ற பேர் நீங்கள் வாங்கின பட்டமா? இல்லை அப்போ அவங்க அப்பா பேர் காந்தியாக இருந்தால் கூட அவர் வாங்கின பட்டமா அது? நீங்களே உங்கள் பெயரில் திருமுருகன் காந்தின்னு வச்சுக்கிட்டு உனக்கு எதனா துப்பு இருக்கா எங்களை பற்றி கேள்வி கேட்குறது? அழகாக பேர் வச்சுருக்காங்க, தமிழிசை. தமிழ் அந்த அந்த பேரை நீங்கள் உச்சரிக்கும் போதே அவ்வளோ இன்பமாக இருக்கும். தமிழிசை எவ்வளோ அழகான பேர், அவ்வளோ சுத்தமான தமிழ் பேர் வச்சுருக்காங்க. அவங்க இந்தி தமிழிசைன்னு வச்சுக்க வேண்டியதுனா, அட வெக்கம் கட்டவனே. ஹார்பரு, கப்பல் வந்து செல்கிற இடம், விமானம் வந்து செல்கிற விமான நிலையம், இப்போ பேருந்துகள் வந்து செல்கிற பஸ் நிலையம், ரயில்கள் வந்து செல்லுகின்ற தொடர் நிலையம், இந்த தொடர் வண்டி நிலையத்தெல்லாம் தமிழர்கள் மட்டுமே தான் போவாங்களா? எதனா ஒரு அறிவு பாருங்க, அறிவு கட்ட குறுமுட்டைக்கு. நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா தமிழர்களுக்கு மட்டும், இந்த ரயிலில் தமிழர்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படி போட்டிருக்கானா? இந்த விமானத்தில் தமிழர்கள் மொழி தெரிந்தவர்கள் மட்டுமே பிரயாணம் பண்ண முடியும் போட்டிருக்கானா? இந்த பஸ்ஸில் தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் தான் பிரயாணிக்க முடியும் போட்டிருக்கானா? இந்த கப்பலில் தமிழ் மண்ணில் வாழ்ந்து தமிழ் மண்ணிலே இறந்த ஒப்பற்ற தமிழ் தலைவர்களும் தமிழ் குடிகள் மட்டும்தான் இந்த கப்பலில் ஏற முடியும் போட்டிருக்கானா? வெக்கங்கட்ட மானங்கட்ட ஈத்திர பொது இடம். அது பொது இடத்தில் யார் வேணா இங்கே வரலாம். இப்போ திருமுருகன் காந்தின்றார் டேனியல் காந்தி, இவர் எதுவுமே பாம்பேல விட்றேன், நான் சொல்கிறேன் பாம்பேல விட்றேன். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அங்கே எல்லா எழுத்தும் இங்கிலீஷ் இல்லாமல் வெறும் ஹிந்திலே இருந்தால் பாந்திராவுக்கு போவாரா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி நகருக்கு போவாரா, எங்கே போவார் அவர்? ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வர முடியாதுல்ல அவரால்? ஒரு அறிவு வேணாம். பொது இடத்துக்கு ஒருத்தன் வரான், பல மொழி பேசுகிறவன் ட்ரெயினில் வருவான். கோவாலேருந்து ஒருத்தன் வருவான், மகாராஷ்டிரிலேருந்து உத்தரகாண்டில் வருவான். அவன் இன்னைக்கு இந்தியாவில் 18 மாநிலங்கள் பேசுகிறது, 18 மாநிலங்கள் இந்தி பிரதானமாக பேசப்படுகிறது. அதனால் அது அலுவல் மொழியாக ஆக்கப்படலை, அலுவல் மொழியாக வைத்திருக்கிறார்கள், ஆக்கப்படலை, சட்டப்பூர்வமாக ஆக்கப்படலை. அப்போ பெரும்பான்மை மணிலாம் கிட்டத்தட்ட 60 கோடி மக்களில் 60% மக்கள் இந்தியாவில் இந்தி மொழியை பேசுகிறாங்க. அதனால பெரும்பான்மையார் பேசுகிறாங்கன்ற காரணத்துக்காக தான் இந்தியில் மத்திய அரசு எழுதி வச்சிருக்கு. ஏன் திமுக 2004 14 வரைக்கும் கூட்டல் இருந்துச்சு. அன்றைக்கி திருமுருகன் காந்தி எங்கே போயிட்டார்? அமெரிக்காவில் போய் ட்ரம்ப் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டு இருந்தாரா, இல்லை கோயில் எதனா மணி ஆடிட்டு இருந்தாரா? என்ன ஒரு அறிவட்டத்தனமான ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு புத்திசாலித்தனம் இல்லாமல் நீ வந்து திமுகவுக்காக சொம்படி, திமுக காசு வாங்கு, அவன் காலில் விடு, அவனுடைய கொடுக்குற எச்சி பணத்தை வாங்கி குடி, தப்பு இல்லை. ஆனால் என்னை முட்டாளாக்குனா உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்ன எவ்வளோ பெரிய முட்டாளாக்குற? விளாத்திக்குளம் பற்றி எரியுது, மானாமதுரை பற்றி எரியுது, அங்கே போய் அது துக்கம் கேட்க துப்பு இல்லை, துப்பு கட்டவன் நீ வந்து இப்போ போய் ஹிந்தியில் அழிக்கிறிய. அங்கே வேலை செய்கிறவன் எல்லாமே ஹிந்தினா, அப்போ சுந்தர் பிச்சை வேலை செய்கிற கூகுளில் போய் ட்ரம்ப்ட்ட சொல்லுவா, கூகுள் ட்ரம்ப் மார்க் நீங்கள் சுந்தர் பிச்சை வேலையை விட்டுடுங்க. தமிழ் குடிகள் அவர், தமிழ் மண்ணில் ஜவஹர் வித்யாவில் படித்தவர் அவர் தமிழ்நாட்டில் மட்டும் தான் வேலை செய்யணும். அவர் உடனே வேலையை விட்டு சொல்ல துப்பு இருக்கடா, துப்பு கட்டவனே. இந்திரா லூயி சொல்ல முடியுமா? பெப்சியோட தலைவர் இந்திரா லூயி சொல்ல முடியுமா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் பிறந்தவங்க உலக நாடுகளில் இருக்கிறாங்க. நீ தமிழ்நாட்டில் பிறந்து பாம்பேல கேப்டன் புதுக்கோட்டை கரும்புக்குடியை சேர்ந்த கேப்டன் தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏவே இருக்காரியா மகாராஷ்டிராவில். யாரும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னதே நம்ம தான்யா. நம்ம சொன்னதான் இப்போ நாசாவில் எழுதி வச்சிருக்கானுங்க, இஸ்ரோவில் எழுதி வச்சிருக்கானுங்க, ஐநா சபையில் எழுதி வச்சிருக்கானுங்க. எங்கள் காரைக்குடியை சேர்ந்து திருப்பத்தூர் சேர்ந்து கடிகன் பூங்குன்றனாரை எடுத்துங்க. அது யாரும் ஊரே யாவரும் கேள்வி. அதுதான் நீ மோடி சொல்கிறார், வசுதேவ குடும்பம், உலகமே என் குடும்பம்ன்றாரு. நீ தமிழ்நாட்டு கும்முடி புண்டியை தாண்டா உன்னை எவனே தெரியாது, உன்னை முதல் இங்கே இருக்கவனுக்கு எவனும் தெரியாது. எனக்கு என்ன கோபமாக வருதுன்னா, இதுவரை திருமுருகன் காந்தியில் நான் கண்டுக்கினதே இல்லை. ஏன்னா அவர் மே 17 இயக்கம் எதுக்கு ஆரம்பித்தார்னா, ஈழத்தில் தமிழ் மக்கள் வந்து தொடர் கொல்லப்படுகிறார்கள், அவர்களுக்கான நியாயம் வேணும் தான் ஆரம்பித்தார். ஆனால் நீ இப்போ யாரோட கூட்டணியில் இருக்கிற? நீ யாரோட கூட்டணியில்? 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் நீ சொம்படிச்சிட்டு இருக்க. உன்னோட அந்த நிலைப்பாடே நீ அவுட்டில் வந்து உனக்கு அந்த நிலைப்பாடே அவுட்டில், அதுவே உனக்கு இல்லைல்ல. இங்கே வந்து தமிழிசைன்ற பேர் அழகாக வச்சுருக்காங்க அவங்க, இந்தி தமிழிசை வச்சுருக்க. நீ எதுக்குடா காந்தின்னு வச்சுருக்க? மானம் கண்டவனே, நீ முதல்ல அந்த காந்தி பேரை தூக்கணும்ல.
எவ்வளோ முட்டாள்தனமாக்குறாங்க பாருங்க. இங்கே தமிழர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும், நீங்கள் என்ன சிஆர்பி வீரர்களாக வேலைக்கு வரீங்க, நீங்களாம் வெளியே போங்க, நீங்களாம் வெளியே போங்கன்னா அப்படியே கும்மிடி பூண்டியை தாண்டி போய் எவ்வளோ இடத்துல தமிழர்கள் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள போய் இதை பண்ணுறாங்களா? அப்போ மக்கள் பொதுவாக கூடுகிற இடத்தில் பிராந்தியமாக தெரிந்த ஒரு மொழியும் இந்தியா ஃபுல்லாக தெரிந்த இன்னொரு மொழி என்னது? இங்கிலீஷ். அதுவும் இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்தோடைய பிராந்திய மொழியும் எழுதுறாங்க. இதுதான் மத்திய அரசினோட போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி தான் இருக்கும், நம்ம ஏரோட்ராமில் அப்படி தான் இருக்கும், விமான நிலையத்தில் அப்படி தான் இருக்கும், கப்பல் ஹார்பரில் அப்படி தான் இருக்கும், பேருந்து நிலையில் அப்படி தான் இருக்கும். இது மத்திய அரசினுடைய நிலைப்பாடு இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஏன்னா ஒரு 10 பேர் வரானா அதில் 10 பேருக்கு இந்த மொழி தெரியும், இன்னொருத்தர் எதுக்கு மைல்கல் எல்லாம் ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் எழுதி போகிறாங்க. அந்த இதை தாண்டுறான், தமிழை மட்டும் தான் தாண்டுறானா? எல்லா மொழிகாரரும் தாண்டுவான்ல. அவனுக்கு ஹிந்தி தெரியல, அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், தாண்டிடுவான். இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தெரிஞ்சிருக்கும், தாண்டிடுவான். பெரும்பான்மையான மக்களால் பேசப்படுற மொழிகள் இந்தி எழுதப்படுகிறதா? இந்தியை தூக்கி பிடிக்கணும்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தி பிறந்த தாய்மொழியாக கொண்டவரா? குஜராத்திய தாய்மொழியை கொண்டவருங்க. நம்மளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்திய தாய்மொழியை கொண்டவரா? குஜராத்திய தாய்மொழியை கொண்டவர் தானுங்க. என்ன மாதிரி புரிதல் இல்லாமல் நம்மளை முட்டாளாக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு பூம் காட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய் திடீர்னு வந்தான், கட்சி ஆரம்பிச்சான், திபுதிபுன்னு வந்துட்டான். சீமான் நமக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சா, திடீர்னு 8% வாங்கிட்டார். நம்ம இன்னும் சரியா நம்மளோட மாவு சரியா அறைய மாட்டேங்குது, எந்த மாவை ஆட்டலாம், எந்த பருப்பு போடலாம், எந்த உளுந்த போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்திய எதிர்ப்புன்னு மாவை பிடிச்சி புளிச்சு போன மாவை போட்டு ஆட்டிய மானம் கட்டவனே, முதல்ல உன்னுடைய பேரில் இருக்கக்கூடிய காந்தியை முதல்ல தூக்கு. உன்னுடைய இயற்பெயர் ஒரு தாய் தந்தையர் வைத்த டேனியல் பெயரை வெளியே சொல்வதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கா? டேனியல் பேர், நீ உனக்கு பேர் வச்சிருக்காங்களா டேனியல்? நீ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனா, இந்து மதத்தை சேர்ந்தவனா, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவனா, அவங்கள மதத்தை பற்றி பேச வரும்ல. உன்னுடைய ஒரிஜினல் பேர் என்ன? காந்தின்றது நீ வாங்கின பட்டமா? இவ்வளோ தமிழுக்கு நீ தமிழ் எழுத்துக்கள் எங்கேயும் இல்லாமல் இந்தின்னு எழுதிக்க, நீங்கள் எழுதிக்க, நான் எழுத மாட்டேன் அப்படின்னா உன் பேக்கெட் இருக்க பணத்தெல்லாம் இந்தியில் எழுதியிருக்க, என்ன பண்ணுவேன்? இந்த பணம் இந்தியில் எழுதியிருக்கிறது, இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன், தமிழில் எதனா ஒன்று அடித்து ரிசர்வ் பேங்க் கொடுங்க, அப்போ தான் நான் அந்த பணத்தை எடுப்பேன் சொல்லுவியா? நீ வெக்கங்கட்டவனே, சொல்ல தெரியுமா உனக்கு இதை? நீ ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக போனீங்கன்னா நம்மளுடைய 22 அட்டவணை மொழியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மொழிகள் நம்மளுடைய ரூபாய் நோட்டில் இருக்குது, காந்தி நோட்டில் இருக்குது. அதுலேயும் காந்தி இருக்கு பாருங்க. அந்த காந்தியில் போயிட்டு இல்லை நான் தமிழ் உணர்வாளன், என்னுடைய பேர் திருமுருகன் காந்தி, டேனியல் காந்தியை மாற்றி திருமுருகன் காந்தின்னு அப்படி தான் வச்சுருப்பேன், வடநாட்டு பேரை வச்சுருப்பேன். ஆனால் இங்கே இருக்கவங்களாம் பேரை மாற்றிடணும். சரி, இவ்வளோ உனக்கு மொழிப்பட்டிருக்க, உனக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்களே, மாண்புக்கு முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லு, நான் டேனியல் காந்தி மாற்றிக்கிட்டேன்ல திருமுருகன் காந்தின்னு, நீங்கள் ஏன் ஸ்டாலின் வச்சுருக்கீங்க, பேரை மாற்றுங்க, எனக்கு இது பிடிக்கல. சொல்ல துப்பு இருக்கா அவனுக்கு? துப்பு கட்டவனே. மாண்புக்காது கலைஞர் அவர்கள் தட்சிணாமூர்த்தின்னு அழகான சமஸ்கிருத பேர் இருந்தார், கருணாநிதியின் மறுபடியும் சமஸ்கிருத பேர் தான் வச்சார், தூய தமிழில் பேர் வச்சாரா? சொல்லுங்க. கருணாநிதி அப்படி பேர் சமஸ்கிருத பேர் தட்சிணாமூர்த்தி, திருப்பி ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? கருணாநிதினு வைக்கிறார், அதுவும் சமஸ்கிருத பேர் தான். அப்புறம் தான் எம்ஆர் ராதா, நீ எப்போ பார்த்தாலும் சமஸ்கிருத பேரை வைக்கிற, தமிழ்நாட்டில் பிறகு தமிழ் பேர் வைக்க மாட்டியான்னு சொல்லி ஒரு தெலுங்கு பேசுகிற எம்ஆர் ராதா பேர் வைக்கிறாரு கலைஞர் அப்படின்னு. இன்னைக்கு கருணாநிதியும் போயிடுச்சு, தட்சிணாமூர்த்தியும் போயிட்டு கலைஞர் அப்படின்னு வந்துச்சு. கரெக்டாக மாண்புக்கு முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லணும், எனக்கு மொழி பரட்ட திடீர்னு பொங்கிடுச்சு, நைட்டு தூங்கியிருந்தேன், எனக்கு திடீர்னு பொங்கிடுச்சு, மொழி மேலே தமிழ் மேலே ஒரு பற்று வந்துச்சு, என்னால் முடியல, அதனால் நான் எல்லா இதுலேயும் தமிழை மாற்ற போகிறேன்னா, போய் முதல்ல எங்கே மாற்றணும்? உதயநிதிட்ட சொல்லணும், இது சமஸ்கிருத பேர் உதயநிதி, தயவுசெய்து இந்த பேரை மாற்றிட்டு நான் ஒரு பேர் சொல்கிறேன் வைங்க. சீமான் சொன்னார் இல்லையா, அவர் பேர் செபாஸ்டின் சைமன், தன்னுடைய பேரை சீமான் மாற்றினார், அப்பா பேரை செந்தமிழ் மாட்டினார், கேசட்டில் மாற்றிக்கிட்டார், முடிஞ்சிருச்சு. யார் வேணான்னது? அப்போ நீ ஒரு மாற்ற ஆரம்பிக்கணும்னா உன் கூட்டணி கட்சியிலேருந்து தானே ஆரம்பிக்கணும், மானம் கட்டவனே. எதுக்குடா பாஜகவுக்கு வர? நீ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன பொது வழியில் சொல்லு, தமிழ் பேராக இருந்தால் வரவேற்கிறோம், உன் பேரை முதல்ல மாற்று, உனக்கு காசு கொடுக்குறாங்க பேர், பின்னாடி இருந்து உன்னை இயக்குவதற்கான இந்த விளாத்திக்குளம் மாணவியோடைய பிரச்சனையாகட்டும், மாணவ மதுரையோட ஆகாஷ் லாக்அப் டெத் பிரச்சனையை மடைமாற்று செய்வதற்காக உன்னை பணம் கொடுத்து ஒருத்தர் வேலை செய்ய வைக்கிறான் பேர் திமுக காரன், அவனிடம் போய் சொல்லு, நீ என்னென்ன பேர் வச்சுருக்கோ எல்லாத்தையும் மாற்றியா, ஏன்னா எனக்கு திடீர்னு தமிழ் உணர்வு வந்துருச்சுன்னு சொல்ல துப்பு இருக்கா அவனுக்கு? திராணி இல்லை, துப்பு இல்லை, எதுவுமே இல்லாத எனக்கு அவன் காசுக்காக கூறான்றது நல்லா தெரியுது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களெல்லாம் முட்டாளாக்கி அவன் கூறான் பாருங்க, அதுதான் எனக்கு கோபம் வருது. என்னெல்லாம் முட்டாளாக்குறான். என்னது? நீ போய் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்கே பார், தமிழ் எழுத்து, தமிழ் உணர்வு, நம்ம தமிழ் என்னடா 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு, சுதந்திரம் ஆயிடுச்சு, நமக்கு 40-45 வயசு ஆயிடுச்சு, திடீர்னு தமிழ் உணர்வு வந்துருச்சு அவருக்கு, திடீர்னு தமிழ் மேலே அவருக்கு அவ்வளோ பற்று. எங்கடா போனீங்க? ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தா செஞ்சாங்க, திருமாவளவன்லேருந்து கனிமொழியெல்லாம் போய் பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தாங்க, போய் அவங்க வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணல,
ஈழத்தமிழருக்காக மே 17 இயக்கம் நாங்கள் ஆரம்பித்தோம், நீங்கள் போய் பரிசு பொருள் வாங்கிட்டு வந்து என்ன போராட்டம் பண்ணியா? அவங்க கொடுக்குற எச்சி காசை வாங்கி எச்சி கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு இருக்க எச்சக்கலை. நான் சொல்கிறேன் எச்சைக்கலை, அந்த வார்த்தையை உபயோகப்படுறது கஷ்டப்படுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகளை ஒவ்வொருத்தர்களுக்கும் இந்த மொழியால் திமுக அரசாங்கம் 1967 முட்டாள்தனம் பண்ணிச்சு, 65 35. அதே மாதிரி இப்பொழுது அதே மாதிரி முட்டாள்தனம் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு. இதே திருமுருக காந்தி உண்மையான தமிழ் பற்றாளனாக இருந்தால் இந்த திமுகவுடைய அமைச்சர்களால் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தப்படுகிற சிபிஎஸ்இ பள்ளி முன்னாடி போய் கூணும்ல. எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் இங்கிலீஷ் இதை தவிர எதிர்க்கூடாது. பார்த்தியா, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி அழிச்சிட்டோம், தமிழ் இங்கிலீஷ் போய் கூடாங்க. ஒவ்வொரு சிபிஎஸ்இ பள்ளி போய் சன்சைடில் கூவ முடியுமா அவனால்? வேளச்சேரி சன்சைடில் நின்றுட்டு உன்னால் போராட்டம் பண்ண முடியுமா? இங்கே சிபிஎஸ்இ பள்ளி பண்ணக்கூடாது, சமச்சீர் பள்ளி தான் நடத்தணும். சிபிஎஸ்இ பள்ளியில் 3ஆம் மொழி பாடமாக இந்தியை கற்பிக்க வைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இந்தியை நாங்கள் கால் ஊன்ற விட மாட்டோம். சொல்ல முடியுமாடா? உனக்கு துப்பு கட்டவனே சொல்ல முடியுமா உன்னால்? நீ சொன்ன அடுத்த நிமிஷம் ஒன்று விடுவாங்களா? ஃபஸ்ட்டு சார் நான் கூட்டணி கட்சி ஓரமாக கத்திக்கிறேன். என்ன நீ என் பொண்ணுடைய ஸ்கூல்கிட்டே போய் கூவனியாமே, அங்கே துரைமுருகன் அவனை அங்கேயே உள்ளே போடுறா, நமக்கு அதுக்கு கூவா. அங்கே ஏவாள் சொல்லுவார் பொதுப்பணித்துறை, அருணா இன்ஜினியரிங் காலேஜ் அந்த நம்மளுடைய சிபிஎஸ்சி எல்லாம் இருக்கா, அவன் அங்கேயே போட. அங்கே திண்டுக்கல் பெரியசாமி சொல்லுவார், நம்மள்கிட்ட நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது வந்து அப்புறம் விஜய் அங்கன்னு சொல்லுவார், நமக்கு ஈஸியாக ஸ்கூல் இருக்குது வண்ணனம் மிதிப்பேன். எல்லாம் கூப்பிட்டு சேர்ந்து உன்னை நொங்குவாங்க. உன் தமிழ் மொழி எங்கே இருக்கிற? எழுத்து அடிக்க திராணி இல்லாத ரயில்வே ஸ்டேஷனில் போர்டில் உன்னால் காட்ட முடியும் தமிழ் மொழி தமிழ் பற்ற? போய் இந்தி பிரச்சார சபையில் கூவ பார்ப்போம், உன்னை ஓட அடிப்பாங்க. இவ்வளோ கூவிருக்கே, இவ்வளோ நாள் தமிழ் வச்சிருக்கேன். இந்தியாவிலே அதிகமாக 5 லட்சம் பேர் இந்தி பிரச்சார சபையில் ஹிந்தி படிச்சுட்டு போகிறானா இல்லையா? இந்தி எதற்கு வைக்கப்பட்டிருக்கின்றது கூட ஒரு சென்ஸ் தெரிய வேணாம். பலதரப்ப மக்கள், பல மத மக்கள், பல நாட்டு மக்கள், பல மாநில மக்கள் கூடுகிற ஒரு இடத்தில் அவர்களுக்கு தெரியணுமா இல்லையா? ஒரு ஃப்ளைட்டு வருது, இந்த ஃப்ளைட்டில் ஏறுறீங்க, அந்த ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு ஏறுதுன்னு உனக்கு தெரிஞ்ச மொழியில் சொன்னால் தானே உனக்கு புரியும். அப்போ காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அப்போ இங்கிலீஷில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுதானேங்க காலங்காலமாக சுதந்திரம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அவருக்கு மொழிப்பற்று வருது. அவர் மொழிப்பற்றில் தூக்கி அவரோட மொழிப்பற்றில் தூக்கி எண்ணெயை தான் ஊற்றணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா திமுக கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்கு வேலை செய்கிற ஒரு பொம்மையாக வேலை செய்து கொண்டு நம்மளை முட்டாளாக்க நினைக்கிற இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விழிப்படையணும். விளாத்திக்குள பிரச்சனையும் மானாமதுரை ஆகாஷ் பிரச்சனையும் இங்கு பெரும்பாலான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற கடமை நம்மள மாதிரி ஊடகவியாளருக்கு இருக்குது. அற்புதமான கருத்துக்களை இளையவரோட பந்திருக்கு மிக்க நன்றி சார். நன்றி.